ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இந்த எபிசோட்ல பவர்ஃபுல் பிரின்ஸோட 20வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போது மினாவோட யூகோட மோதல் காதல் ஸ்டோரி டிராமாவா ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்து மினா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பரவாயில்லையே, என் பர்த்டே இன்னைக்குன்னு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ற மாதிரி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு யூ கிளம்பி இருக்கானா அப்படின்னு அவ அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா பார்த்துட்டு இருக்க. வேலைக்கார பொண்ணு உங்க மேல அவருக்கு ரொம்ப அக்கறை தான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா. மினா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கத்திட்டே குதிரையில யாரோ போறாங்க. நம்ம அமைச்சரோட வீட்ல இருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்காக போன அவரோட வாரிசு யூ இறந்து போயிட்டாராம் பக்கத்து ஊர்ல அப்படின்னு கத்திக்கிட்டே போக மினா பாக்குறா. நான் காதுல தப்பா ஏதாவது கேட்டேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலங்காத்தாலேயே போய் அவரோட ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க கமாண்டர் லூ வந்துடுறான். நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்ல மினா மறுபடியும் ஷாக் ஆயிடுறா. வேலைக்கார பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவ்வளவு முக்கியமான நேரத்துல எதுக்காக மகாராணியோட தம்பியை போய் இந்த ப்ராஜெக்டுக்கு அனுப்பணும், யாருக்கும் அறிவில்லையா அப்படின்னு மினா ஒரு பக்கம் கோபத்துல கத்த ஆரம்பிக்கிறா. இங்க ஜின்ரானும் யூனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாங்ஷு கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் போயிட்டு நம்ம உடனே கிளம்பணும், ஊருக்கு போகணும், யூ இறந்து போயிட்ட தகவல் ஊருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்ற ஜின்ரான் பாக்குறான். ஷாக் ஆயிடுறான். சான்சலருக்கும் விஷயம் வருது. அது மட்டும் இல்லாம ஜியாங்ஷுவும் தானியாவும் மட்டும் நடுவுல தனியா பிரிஞ்சு எங்கேயோ போயிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஊரை பார்க்க போயிட்டு இருக்காங்களான்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு ஏதோ டவுட் இருக்கு, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா நம்ம ஊருக்கு போகவே கூடாது, அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி நம்ம ஜியாங்ஷு போற அந்த பல்லக்கு வண்டி இருக்குல்ல, அதோட டிரைவரை ஆளுங்க வந்து கொண்டுடுறாங்க. ஜியாங்ஷு மின்னல் வேகத்துல வெளியே வரான். வெளியே ஒருத்தர் நிக்கிறான். அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். தானியா உள்ள உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு பயமா இருக்கு. லேசா ஒரு எட்டி பார்க்க, நான் சொல்ற வரைய வெளியே வரக்கூடாது, உள்ள போ அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். தானியா உள்ளேயே போய் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா ஜியாங்ஷுவை கொல்றதுக்கு 1-2 இல்ல, நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம யூனாவோட வந்த அந்த டீமும் இங்க வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யூனாவும் தானியாவை பார்த்து உள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ரானுக்கு சண்டை போட தெரியாததால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அந்த முகமூடி போட்டவன் இங்கேயும் வந்துடுறான். இவங்களை விடாதீங்க, இங்கே கொண்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல நிறைய அடிப்பட ஆரம்பிக்குது. கரெக்டா ஜியாங்ஷுக்கு நெஞ்சில ஏதோ வேற வீசிட தானியா கீழே இறங்கி வரா. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறா. பார்த்தா உள்ள ஒரு ஜேடு டோக்கனை ஜியாங்ஷு வச்சிருக்கான். அது மேல காயம் பட்டுருது. மத்தபடி பெருசா அவனுக்கு நெஞ்சில காயம் இல்ல, முதுகுல மட்டும் தான் காயம் இருக்கு. ஆனா இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த முகமூடி போட்டவன் ஜியாங்ஷுவை இல்ல தானியாவை கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஜியாங்ஷு தானியாவை காப்பாத்துறான். உள்ள போய் உட்காருன்னு சொல்லிடுறான். இங்க யூனாவை ஒருத்தன் கொல்றதுக்காக போயிட்டு இருக்கான். அவளும் வேற கீழே விழுந்துடுறா. ஆனா நடுவுல ஜின்ரான் போயிட்டு முதுகுல அவன் அந்த காயத்தை வாங்கிக்கிறான். அருவியில ஓரமா போய் வெயிட் பண்ணு அப்படின்னு யூனா சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. தானியாவோட அப்பா முகத்துல ஒரு மாஸ்க் போட்டு ஓரமா வந்து நின்னுட்டு கையில கொஞ்சம் ஆணி எல்லாம் வச்சுட்டு அதை வச்சு எதிரிங்களை கொண்டுகிட்டு இருக்காரு. ஜியாங்ஷு அதை பார்த்துட்டு தானியாவை கூட்டிட்டு இப்பவே கிளம்பணும் அப்படின்னு கிளம்பிடுறான். ஆனா யூனாவும் கழுத்துல கத்தி வச்சு புடிச்சுக்கிறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஜின்ரான் கத்த ஆரம்பிக்க அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. யூனா மட்டும் மாட்டிக்கிறா. ஜியாங்ஷுக்கு தனியா வந்து தானியா மருந்து போட்டுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல, யூனா மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானியா சொல்ல, இல்ல உடனே அவளை எதுவும் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு ஊருக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கணும், நம்ம கிட்ட வேலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. சோ அவளுக்கு எதுவும் ஆகாது, இந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு நேரா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு உள்ள ஜின்ரான் வந்துடுறான். அவன் காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு, என்ன சும்மா இருக்க, வரியா இல்லையா, இப்பவே போய் யூனாவை தேடணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். வெயிட் பண்ணுடா அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல, அப்பனா உனக்கு ஒரு வேலைக்காரி இல்ல, அவளை பத்தி நீ கவலைப்பட மாட்ட, நீ வராட்டி என்ன, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜின்ரான் கிளம்ப ஆரம்பிக்க ஜியாங்ஷுக்கு ரொம்ப கோவம் வருது. நில்லுடா பைத்தியக்காரா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். தானியா நடுவுல வரா. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க, யாரு கடத்துனா அப்படின்னே தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், அதுவும் இல்லாம நாங்க ஏற்கனவே இந்த மருந்து போட்டுட்டு எது கிளம்புற ஐடியால தான் இருக்கோம்னு சொல்ல ஜின்ரான் பாக்குறான் ஜியாங்ஷு கிட்ட ஓவரா கோவப்பட்டோமோ அப்படின்னு. இங்க ஏதோ ஒரு இடத்துல பாவமா யூனாவை கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஒரு மின்மினி பூச்சி போகுது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ஜின்ரான் ஞாபகம் வந்துருது. கரெக்டா அந்த மின்மினி பூச்சி அப்படின்னு ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்க, இங்க நம்ம ஜின்ரான் நின்னுட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு மின்மினி பூச்சி போகுது. ஜியாங்ஷு தானியா 2 பேரும் வண்டியில ஏறிடுறாங்க கிளம்புறதுக்காக. அவர் மேல கோவப்படாதீங்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டாருன்னு தானியா சொல்ல, இத்தனை வருஷமா அவன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேன் சின்ன வயசுல இருந்து, ஆனா என்னை பத்தி எவ்வளவு மோசமா நினைச்சிட்டான் பாரு, அவளை நான் காப்பாத்த போக மாட்டேன்னு நினைச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உள்ள ஜின்ரான் வந்து உட்காடுறான். ஏதோ ரொம்ப ரோஷமா கிளம்புனா வெளியே ஏறி போடா, எதுக்கு இந்த வண்டியில ஏறி உட்காந்துருக்கன்னு ஜியாங்ஷு கேட்க எந்திரிக்கிறதுக்கு வெளியே போயிட்டு இருக்கான் ஜின்ரானும். தானியா ஜியாங்ஷு ஒரு தட்டு தட்டிட்டு அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை பேச மாட்டாரு, ஆப்போசிட்டா பேசுவாரு. கண்டுக்காதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ரான் பாக்குறான், உனக்கு காயம் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு ஜியாங்ஷுவை பார்த்து கேட்க, என்ன பத்தி கவலைப்படுற ஆசை எனக்கு உனக்கு
நினப்பு வந்தது, ரொம்ப ஓவரா கவலைப்படாத அப்படின்னு ஜியாங்ஷு திட்ட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வா நான் சண்டை போடாதீங்க அப்படின்னு தானியாவும் லேசா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்க இந்த ஊருக்குள்ள, அதாவது இந்த பக்கத்து ஊர்ல ஊழல் நடக்குதுன்னு ஒரு ஊரை தேடி வராங்கல்ல, இங்கதான் யூனாவை புடிச்சு வச்சிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஜியாங்ஷுவோட வண்டி உள்ள வர ஆரம்பிக்குது. என்னையா டாக்குமெண்ட் மட்டும் இருந்தா போதுமா, மத்தபடி மத்த விஷயம் எல்லாம் கொடுத்தாதான் வண்டி உள்ள போகும்னு ஊருக்குள்ள வரதுக்கே லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்ஷு உடனே நிக்கவே நிக்காத, போயிட்டே இரு அப்படின்னு உள்ள இருந்து கத்துறான். உடனே இந்த அசிஸ்டன்ட் வண்டியை எடுக்க ஆளுங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. ஆனா கையில வால் எடுத்துட்டு அவங்கள அப்படியே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வண்டியை உள்ள கூட்டு போயிடுறான் ஜியாங்ஷுவோட அசிஸ்டன்ட். இங்க இவங்க எல்லாம் நேரா ஒரு ஹோட்டலுக்கு லாட்ஜ் பாக்குறதுக்கு வராங்க. அதுக்குள்ள அங்க ஒருத்தர் குடிச்சிட்டு, என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், சூ ஃபேமிலி இருக்குல்ல அந்த ஃபேமிலில தான் என் தங்கச்சி வேலை பாக்குறா, நான் எதுக்கடா வந்து இங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு தின்னுட்டு காசு கொடுக்காம ஒருத்தனும் போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜியாங்ஷு பாக்குறான். வேகமா அவன ஒரு தட்டு தட்டிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு, காசை கொடுத்துட்டு இருந்து கிளம்பிடான்னு சொல்ல, நான் என்ன பண்றேன்னு பாருங்க, யார கூட்டு வரேன்னு பாருங்க அப்படின்னு அந்த ஆளுங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். தானியா பாக்குறா. ஜியாங்ஷு கூட உட்காந்துக்கிட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்க எல்லாருமே இப்போ இந்த சூ ஃபேமிலி கிட்ட போறீங்க, அதாவது என் பெரியப்பாவோட மீதி ஃபேமிலி இங்க இருக்குல்ல அதுகிட்ட. நானும் அங்க வந்து அவங்களோட அரவணைப்புல தங்கிட்டு இருந்தேன்னா என்னால வந்து ஃப்ரீயா எதுவுமே பண்ண முடியாது, நான் வெளியே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க, இந்த ஊர் ரொம்ப பிஸியான ஊரு, இங்கேயா எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு எதுவும் கிடைக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்ப நீ சேஃபா இரு அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். அதெல்லாம் நான் பத்திரமா தான் இருப்பேன், யூனாவை பத்திரமா காப்பாத்தி கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு பக்கத்துல இருக்க ஜின்ரானை பார்த்து சொல்ல, நான் அவளை கண்டிப்பா கூட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டீ ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு தானியா கேட்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து சர்வர் வராங்க. இந்த டீ எங்க இருந்துங்க வருது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ஹோட்டலே சூ ஃபேமிலியோடது, சூ ஃபேமிலி தான் வெளியூர் போகும்போது டீயை ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு தானியா கேட்டுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா வெளியே பயங்கர பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா ஒருத்தன் வந்து காசு கொடுக்காம போனான்ல, எக்கச்சக்கமா ஆளுங்களை கூட்டு வந்து ஹோட்டலையே சூறையாடிட்டு இருக்கான். ஹோட்டல் ஓனர் தயவு செஞ்சு இங்க போயிடுங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு கத்த ஆரம்பிக்க, இப்ப பிச்சை எடுக்கிற, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, நாங்க இந்த ஊர் தலைவர் இருக்காங்களே சூ ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ஆளுங்கடா அப்படின்னு அவரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்க, நம்ம ஜியாங்ஷு வெளியே வந்துடுறான். ஏண்டா போனா போது பாவம் பார்த்தேன்னு உயிரோட விட்டா இப்ப திருப்பி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை பண்ண ஆளுங்க இருந்து ஓடுறதுக்கு பார்க்க ஜியாங்ஷு பிடிச்சு அவனையும் 4 அடி அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறான். எவன்டா அது எங்க ஊர்ல வந்து பிரச்சனை பண்றதுன்னு அந்த ஊர் மேஜிஸ்ட்ரேட் வராரு. இந்த பிரச்சனை பண்ணவன், காசு கொடுக்காம போனவன், தலைவரை காப்பாத்துங்க, வெளியூர்காரன் வந்து நம்ம ஊர்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, யாராவது சூ குடும்பம்னு சொல்லி கூட பேர் கேட்காம அது அடுத்து அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா அந்த மேஜிஸ்ட்ரேட் உள்ள போயிடுறாரு. ஜியாங்ஷு பாத்துட்டு இருக்கான். ஏன் அத்தின்னா காசு கொடுத்துட்டு போறது ஒரு சாதாரண விஷயம், அதுக்கு கூட 4 பேர் வந்து சொல்லணுமா, பஞ்சாயத்துக்கு மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, என்னையே ஏத்து பேசுறியா, இவனை கூட்டு போயிட்டு நல்லா 80 அடி அடிச்சு மிதிச்சு அனுப்புங்க அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடுறான். ஜியாங்ஷு அங்க நிக்கும் போதே ஜின்ரான் உள்ள இருந்து வரான். காசு கொடுக்காம போனது இவரு, அது மட்டும் இல்லாம ஓனரை போட்டு அடிச்சிருக்காரு. அதனால இந்த பக்கமா போன இந்த மனுஷன் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மத்த ஆளுங்களெல்லாம் அடிச்சதுக்கு நீங்க கோர்ட்ல விசாரணை நடத்தி இருக்கணும், விசாரிச்சுட்டு யார் மேல தப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கணும், நேரா வந்து கண்ணால பார்த்து தண்டனை கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்க ஊர்ல இதுதான் லாவா, நீங்க எல்லாம் அந்த ஷியன் நாட்டுக்கு கீழே தானே வரீங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்க செல்லாதான்னு கேட்க, ஆமா நீ யாரு, உனக்கு ரூல்ஸ பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்க, இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாஸ் ஆகி அரண்மனைக்கு வேலைக்கு போயிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ நீங்களா, மினிஸ்டரோட பையன் ஜின்ரான் அப்படின்னு அந்த மஜிஸ்ட்ரேட் மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த ஆள் யாருங்க வரம போறவனெல்லாம் அடிக்கிறதுக்கு, சும்மா விட முடியாதுன்னு சொல்ல, என்னையா இது 6 மாசமா போருக்கு போல நாட்டை பாதுகாக்கலங்கிறதுக்காக நீங்க மறந்துடுவீங்களா அப்படின்னு ஜின்ரான் கேக்குறான். தொம்பை இளவரசர் அது ஜியாங்ஷுவா இது அப்படின்னு கேட்க, உடனே இளவரசருக்கான டோக்கன் எடுத்து ஜியாங்ஷு காட்டுறான். அத்தனை பேரும் காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்ஷு தானியாவை பாக்குறான். போயிட்டு வா அப்படின்னு சிக்னல் கொடுக்குறா. ஜியாங்ஷுவை இருக்கிறதே தெரியாம இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டா இந்த சூ ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த பெரியப்பா இருக்கான்ல அந்த ஆளோட 3வது லைன் ஃபேமிலியா இது. அங்க ஒரு லேடி வந்து நின்னுட்டு இருக்கா. இவ பேர் தான் சூவார். இவ கிட்டதான் அந்த ஜுவல்லரி எல்லாம் திருடி கூட ஒருத்தன் கம்மி விலையில வித்தான்ல, இந்த சூவாரோட ஹஸ்பண்ட் யோபோ 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. எதுக்குமா நீயே வரவேற்கிறதுக்கு வரணுமா என்ன அப்படின்னு அந்த ஆளு கேட்க, வாய மூடு, அப்புறம் நான் வரவேற்கிறதுக்கு வரக்கூடாதா, அப்புறம் இந்த ஆளு இளவரசன் என்ன திட்டுறதுக்கா அப்படின்னு புருஷனை ஒரு மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்கா சூவார். அங்க கரெக்டா நம்ம ஜியாங்ஷு வரான். நான் வரத அனௌன்ஸே பண்ணல, ஆனா அதுக்குள்ள 2 பேரும் மின்னல் வேகத்துல இங்க வந்திருக்கீங்கன்னா சோசியல் நெட்வொர்க் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும் போலவே அப்படின்னு நேரா உள்ள போறான். வரும்போது வாசல்ல காசு வாங்கின ஆளு அந்த ஆளோட தங்கச்சியையும் ஹோட்டல்ல பிரச்சனை பண்ண அந்த ஆளோட தம்பியையும் கூப்பிட்டு, ஏண்டா நீங்க இந்த குடும்பத்துல வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கே இவ்வளவு கொடுப்பா, அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லாம சொல்றீங்களா, இல்ல இவங்களுக்கு
இதுக்கு நான் தண்டனை கொடுக்கவா இல்ல நீங்களே பாத்துக்கிறீங்களான்னு கேட்க, வேலைக்காரங்களுக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சூவார் பேச ஆரம்பிக்கிறா. இந்த 2 பேரையும் கூட்டு போயிட்டு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்கன்னு சொல்ல, மஜிஸ்ட்ரேட் இருக்காரு, கண்ணை மூடிட்டு தீர்ப்பு கொடுக்கறாரு. அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? எல்லாம் என்ன இவ்வளவு மோசமா இருந்துட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நாட்டோட ஜுரிடிக்ஷன்ல தானே வரீங்க, உங்களுக்கு அந்த நாட்டோட ரூல்ஸ் செல்லுபடி ஆகாதான்னு கேட்க, இல்லங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இந்த மஜிஸ்ட்ரேட் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். எக்கச்சக்கமான வரிய கட்டாம ஏமாத்திருக்கிறதா இந்த ஊர் மேல, இந்த குடும்பத்து மேல புகார் வந்திருக்கு. இது யார் பொறுப்பேத்துக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, சரிங்க நீங்க ஸ்டே பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூவார் சொல்லிக்கிட்டு இருக்கா. நடக்கிற எல்லா விஷயமே இந்த சான்சலருக்கு தெரியுது. உடனே சான்சலர் சொல்லிக்கிட்டு இருக்கான், சூவார் கிட்ட சொல்லி பத்திரமா அவங்கள பாத்துக்க சொல்லு, கொஞ்சம் காசு செலவு பண்ணா அந்த பிரச்சனையை தீர்த்திர முடியும்னா சீக்கிரமா தீர்த்திர சொல்லுன்னு சொல்ல, லூமாவும் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். மீனா இங்க அந்த ஹோட்டல்ல தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கா. இந்த ஹோட்டலை பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஓ பொறுப்பு அப்படின்னு யூ சொல்லிட்டு போனான்ல, அதனால சீக்கிரமா இந்த ஹோட்டலை ரீஓபன் பண்ணணும், இதுக்கு மேல அழுதுட்டே இருக்க கூடாது, இது கண்டிப்பா யூக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு சொல்ல, நிஜமாவே ஓபன் பண்ண போறோமா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. தானியா இந்த ஊர்ல இப்ப தனியா இருக்கா. வேற நாட்டு பொண்ணு மாதிரி லைட்டா மேக்கப் எல்லாம் மாத்திக்க, யாரு வேற நாட்டு பொண்ணா இருப்பா போலயே அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இவளை பாத்துட்டே போறாங்க. கூடவே ஒரு அசிஸ்டன்டே நம்ம ஜியாங்ஷு விட்டு போயிருக்கான். ஷாப்பிங்கா பண்ண போறோம் மேடம், அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, வாயை மூடுறா, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு தெரியுமா, ஷாப்பிங் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா போய் ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ஜியாங்ஷுக்கு ஏற்பாடு விருந்தெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த சூவார் லேடி தான் வரா. என்னங்க ராஜாக்கு கொடுக்குற மாதிரி மரியாதையில இந்த பையனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, எல்லாருக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும், இந்த ஜியாங்ஷுவோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த அழகா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுவாள்ல அவளை கூட்டிட்டு வா, பொண்ணை வச்சே நம்ம மயக்கிறோம் அப்படின்னு சூவார் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங்ஷுவோட ரூமையும் ரெடி பண்றாங்க. ஜியாங்ஷு பாக்குறான், அந்த யோபோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஒரு ரூமோட செலவு என்னோட ஒட்டுமொத்த அரண்மனையோட செலவை விட அதிகமா போயிட்டு இருக்கு, அவ்வளவு காசா அப்படின்னு கேட்க, இல்லங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு யோபோ சமாளிக்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். யூ இந்த பக்கமா வந்தா அவன் திரும்பி போகல, உண்மையாவே அவனை கொண்டுட்டாங்களான்னு கேட்க, அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. யூக்கு என்னாச்சு, அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.